ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். மனிதர்கள் அன்றாடும் அறியாமையால் செய்யும் செயல்களால் பாவங்களை அதிகப்படுத்திக் கொள்கிறோம். அந்த பாவங்கள் கூடுதலாக ஆகுவதால் இறைவனிடம் வேண்டுதல் வைத்தால் அல்லது மற்றபடி எது செய்தாலும் அது நிறைவேறாமல் போவதற்கு காரணம் இந்த பாவ சுமைகள் தான். அந்த பாவங்கள் எந்த முறையில் வருகிறது என்றால், ஒரு உயிர்களை வதம் செய்வது அன்றாடம் வாழ்க்கையில தினந்தோறும் நாம் செய்யக்கூடிய செயல்களால் சில பாவங்கள் நம்மை சாடுகிறது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சில வேலைகளை நாம் செய்கிறோம். அது செய்யும்போது ஒரு எறும்பு வருகிறது, ஒரு சரமாக எறும்பு வரும். அந்த எறும்புக்கு உடனே மருந்தை போட்டு அந்த எறும்பை நாம் கொல்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அதை நாம் அந்த வேலையை செய்வோம். ஆக அது சின்ன ஒரு உயிர் தான். ஆனால் அந்த உயிரை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எறும்புங்கிறது சாதாரண உயிர். எறும்புக்கும் ஈசன் உணவளிக்கிறார். எறும்பு ஊறனா கூட கல் தேயும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த எறும்பு கூட ஏனைய கொள்ளக்கூடிய பவர் எறும்புக்கு உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த எறும்பும் நம்ம கணக்கில் ஒன்று தான், நம்ம உயிர் மாதிரி தான். அந்த எறும்பை கொண்டாலும் அது ஒரு பாவம் தான். சாமி, இப்போ நம்ம நடந்து போகும்போது தெரியாமல் சில எறும்புகளோ சில பூச்சிகளோ நம்ம கொண்டு வர்றோம், அது நம்ம பாவத்தில் சேருமா? தெரியாத கொல்லக்கூடிய எறும்புகளுக்கும் பாவம் உண்டு. ஆனால் அந்த பாவத்துக்கு ஒரு பிராயசத்தம் உண்டு. தெரியாத செய்த தவறு, அது தெரியாத செய்தது தவறுன்னு சொல்லுவாங்க. அந்த தவறுக்கு பிராயசத்தம் உண்டு. அந்த பிராயசத்தம் என்பது தெய்வத்துக்கு பரிகாரங்கள் செய்து மன்னிப்பு கேட்டால் அதுக்கு பிராயசத்தம் உண்டு. தெரிஞ்சு செய்யக்கூடிய கொலைகளோ ஒரு உயிர் வதம் செய்வதோ இதுக்கெல்லாம் பிராயசத்தம் என்பது இல்லைன்னு புராணங்களே குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கதையாகவே சொல்லலாமே. அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு கொஞ்சம் வலிமை இல்லாதவர், அதாவது பண வசதி இல்லாத ஒரு ஏழ்மை நிலையில் உள்ள ஒரு மனிதர்கள் அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது அவங்க நிற்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க போனதை பற்றி வந்ததை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் உடனே இன்னொருத்தர் வரார், ஒரு காரில் வராரு, வந்து இறங்குறாப்படி ஒரு நோட்டீஸ் கொண்டுகிட்டு போகிறார் அந்த வீட்டுக்கு. அவரை கண்டதும் ஒரு சேர் எடுத்து போடுவாங்க. சேர் எடுத்து போட்டு வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க, தண்ணி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, உட்காருங்கன்ட்டு சொல்லி வரவேற்பு பண்ணுறாங்க. ஆக இந்த முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருந்தவங்களுடைய மனநிலை இவங்களுக்கு பாவத்துக்கான விதையை அங்கேயே அது போட ஆரம்பிக்கும். பத்தியா, நமக்கு மரியாதை இல்லை, வந்தவங்களுக்கு மரியாதை. அப்போது அந்த மனசு என்ன அதாவது மனநிலை தான். மனம் பாதிக்கப்பட்டால் அதுக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி செய்கிறது ஒரு பெரிய பாவம். ஏன்னா ஒரு உயிரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை அந்த இடத்துல ஏற்றத்தாழ்வு பண்ணி பார்க்கறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாவமாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் பாவங்கள் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட வாழ்க்கையில் நாம் சில தவறுதலான ஒருத்தரை பற்றி ஒரு குற்றம் கூறுறது, ஒருத்தரை முன்ன விட்டு பின்னாடி பேசுறது, அவங்ககிட்ட நல்லா முகத்தில் நல்லா சந்தோஷமாக நேருக்கு நேராக பேசுவோம். அவங்கள விட்டுட்ட அந்தாண்ட போன பின்னாடி நாம் ஏதோ ஒரு குற்றத்தை சொல்லுவோம் அவங்க மேலே. அந்த பேச்சு, கெட்ட சிந்தனைகள், கெட்ட பேச்சு, ஒரு வார்த்தையில் சுத்தமில்லாத ஒரு வார்த்தைகள், நம்ம வாழ்க்கையில் சுத்தமாக ஒரு ஒழுக்கமில்லாத செயல்பாடுகள், இதுவெல்லாம் நம்மளுக்கு பாவத்தை வளர்த்தக்கூடிய ஒரு வழிவகை. அதாவது தாய் தகப்பனை மதிக்காதது, பெற்ற தாய் தந்தையை மதிக்க தெரியாதவங்க, பெற்ற தாய் தந்தைக்கு உணவு கொடுக்காதவங்க, இதெல்லாம் பெருத்த பாவத்துக்கு ஆளாயிடுவோம். ஏன்னா பாவம் என்பது பெரிய ஒரு மனிதர்கள், அதாவது எது பாவம், கரித்துன்னா பாவம் இல்லை. ஒருத்தரை நேருக்கு நேராக பேசினா அது பாவம் கிடையாது. ஆனால் பாவம் அப்படின்னா முன்ன விட்டு பின்னாடி பேசுறது பெருத்த பாவமாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வீடு இருக்குது, வீட்டுக்கிட்ட செடி இருக்குது, மற்ற மரம் செடி கொடி ஏதோ பூந்தோட்டம் இதெல்லாம் வச்சுருப்போம். ஒரு அடுத்தவங்களோட நாய் அந்த இடத்துல ஏதாவது அதை போட்டு தவிக்கும், ஒரு கோழி வரும். இதெல்லாம் பார்க்கும்போது நாம் என்ன பண்ணுறோம், எல்லாமே அதை பார்த்தா ஒரு கல்லை எடுத்து அடிப்போம். நாயை அநேகமாக கல்லை எடுத்து அடிக்குவோம், கோழிகளை விரட்டுவோம். ஏன்னா இது அடுத்தவங்களுது, நம்மளுதல்ல. ஆனால் அதனாலேயும் ஒரு பாவங்கள் நம்ம இடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம குடியிருக்கிற வீட்டில் ஒரு குருவி கூடு கட்டுது. அந்த குருவி குறைஞ்சது ஒரு 25 நாள் 30 நாள் அந்த கூட்டை செத்தையை சேகரித்து கொண்டு அந்த கூடு கட்ட ஆரம்பிக்குது. 20-30 நாள் கட்டுது. கட்டி அதில் 2 முட்டையை வச்சிரும். ஆனால் அது நமக்கு அந்த குருவி உட்காந்து அந்த இடத்துல எச்சம் போடுது, அல்லது நம்ம வச்சிருக்கிற பொருள் மேலே அது இது பண்ணுதுன்னுட்டு நமக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக நம்ம அந்த கூட்டை பிரித்து ஒரு செகண்டில் ஒரு 10 நிமிஷத்தில் அது பிரித்து எரிஞ்சிடறோம்.
ஆக அந்த குருவி கூட்டை எரிஞ்சிட்ட பிறகோ அந்த குருவி குஞ்சோட அந்தாண்ட கொண்டு போய் போட்ட பிறகு அந்த குருவி என்ன பண்ணுது, சுற்றி சுற்றி அது கத்துது. ஆனால் அது என்ன சொல்லி கத்துதுங்கிறது உண்மையாகவே 6 அறிவு படைத்த மனிதனுக்கு தெரியும். நம்ம சூழ்நிலையில வந்து இருந்து தான் அதுவும் தெரிஞ்சு அது கத்துது. நம்ம வீட்டை எப்படி பிரித்தா நாம் சுற்றி சுற்றி கத்துவோமோ அதே போல். ஆக அது மனம் வந்து மன வலியோட அது வந்து கத்துறது வந்து நல்லதல்ல. அதன் மூலமாக ஒரு செபிக்கப்படுது. நம்ம கூட்ட பிரித்தவங்க முறையில் நம்மளை அது ஏதோ ஒரு சிந்தனையான வார்த்தை சொல்லி அது செபிக்கும். அது இறைவனுக்கு தான் கேட்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு பாவத்தை நாம் சம்பாதிச்சுக்கணும். இது மாதிரி பல பாவங்களை இந்த நம்மளையும் அறியாத செய்கிறது தான். ஏன்னா நாமளும் குடியிருக்கிறோம், ஏன் இந்த குருவியும் தான் இருந்துட்டு போகுதுன்னு நம்ம யாரும் இன்னைக்கு விட போகிறதெல்லாம் கிடையாது. இந்த அறியாமையினால் வந்து சேரக்கூடிய பாவங்களால் தான் நம்ம வாழ்க்கை தரமெல்லாம் பாதிக்கப்பட்டு நம்ம வந்து எதை நினைச்சோமோ ஒரு இதை நினைச்சோம்னா ஒன்று நடக்கும் மாற்றத்தில். இதுக்கெல்லாம் காரணம் பாவங்கள் தான். பாவங்களை சேர்த்தி வாழ்ந்தோம்னா நமக்கு சுமைகள் அதிகமாக வரும். அந்த பாவங்கள் தான் நம்ம இறந்த பின்னாடி நம்ம ஆத்மாவோட கூட வரதே அந்த பாவமும் புண்ணியமும் தான். புண்ணியமோ பாவமோ ரெண்டு தான், தீவினை நல்வினை. இது ரெண்டும் நம்மளை சுற்றியே வரக்கூடியது. இதை வந்து பாவங்கள் வராத அளவுக்கு நடக்கிறதுக்கான முயற்சியை மனிதர்கள் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தேர்வு பண்ணிக்கணும். இது போன்ற பாவங்களை செய்துட்டு இறைவன் கிட்ட போய் நம்ம அது கிடைக்கணும் எனக்கு இது வேணும்னு கேட்கும்போது அது கண்டிப்பாக நடக்காது. அதை முழுமையாக தவிர்த்திடணும். நல்ல புண்ணியங்கள் நம்ம முடிஞ்ச வரைக்கும் புண்ணியங்களை செய்துட்டு நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் பயணித்தால் அந்த இறைவன் நம்மளுடைய மனநிலை கேட்காமலே அந்த தர்மத்துக்குரிய பலனை அவர் கொடுப்பார். இது உண்மை.